வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் காலையில் எழுந்ததும் நம்ம வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிக்கும் போது நம்மளுடைய உடலுக்கு என்னென்ன மாதிரியான மருத்துவ நன்மைகளை இந்த தண்ணீர் நமக்கு வழங்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ காலையில் தூங்கி எழுந்தவுடன் வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிக்கிறதும், குறிப்பாக மிதமான சுடுநீரை குடிக்கிறதும் உடலுக்கு பல்வேறு விதமான மருத்துவ நன்மைகளை கொடுக்கும். ஸோ இதை எடுத்துக்கிறதுக்கு அப்படின்றது ஒரு குறிப்புகளும் இருக்குது, ஒரு முறைகளும் இருக்குது. இப்போ மிதமான சுடுநீர் வந்து நம்ம எடுத்துக்கணும். காலையில் குளிர்ந்த நீரை விடவும் இளம் சூடான நீர் குடிக்கிறது ஜீரண மண்டலத்துக்கு மிகவும் நல்லது. குறைந்தது 2-3 கிளாஸ், அதாவது 600 மில்லிலிட்டர் தண்ணீர் குடிக்கிறது காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கிறது சிறந்தது. தண்ணீர் குடித்ததுக்கு அப்புறம் குறைந்தது 30-40 நிமிடங்கள் வரைக்கும் காஃபி, டீ அந்த மாதிரி காலை உணவுகளை தவிர்க்கணும். ஸோ அந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும். அந்த நன்மைகளை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். உடலினுடைய நச்சுத்தன்மையை வந்து நீக்கிறதுக்கு டீடாக்சிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து காலையில் வெறும் வயிற்றில் இந்த இளஞ்சூடான தண்ணீர் வந்து குடிக்கலாம். இரவு முழுவதுமே நீங்கள் தூங்கும்போது உடலில் தங்கியிருக்கக்கூடிய தேவையில்லாத நச்சுக்கள், அந்த டாக்ஸின்ஸை வந்து வெளியேற்றுவதற்காக தான் இந்த காலையில் நீங்கள் குடிக்கக்கூடிய வெறும் வயிற்றில் குடிக்கக்கூடிய தண்ணீர் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்படி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இது வந்து உடனடியாக உங்களுடைய ரத்தத்தை வந்து சுத்திகரிக்க ஆரம்பிக்கும். ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள், கிருமிகளை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறுநீர் வழியாகவே வந்து வெளியேற்றிடும். சருமத்தை வந்து பளபளப்பாக வைக்கிறதுக்குமே இது ஹெல்ப் பண்ணும். ஏன்னா நமக்கு வந்து குடல்களை நச்சு கழிவுகள் தேங்கும் போது, ரத்தத்தில் நச்சு கழிவுகள் இருக்கும்போது அது சருமத்தையும் பாதிக்கும். சருமம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும். ஸோ அதை சரி பண்ணுறதுக்கு, நச்சுத்தன்மையை வந்து நீக்கிறதுக்கு காலையில் வெறும் வயிற்றில் வெதுவெதுப்பான தண்ணீர் எடுத்துக்கலாம். காலையில் இந்த மாதிரி நம்ம வெதுவெதுப்பாக தண்ணீர் எடுத்துக்கிறது செரிமானத்தை எப்போதுமே சீராக வைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். இப்போ வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிக்கிறது குடலை வந்து சுத்தப்படுத்தி மலச்சிக்கல், கான்ஸ்டிபேஷன் வந்து ஏற்படாமல் பாதுகாக்கும். அந்த பிரச்சனைகள் வந்து நம்மளை விடுபட வைக்கும். இது உணவில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை உடல் விரைவாக உறிஞ்சுவதற்கு தூண்டும். அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செரிமானம் தொடர்பான பிரச்சனைகளை அவதிப்படுறோம் அப்படின்னா அதுக்கு முதல் காரணமே நீர் சத்தும் நார் சத்தும் குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்றத அர்த்தம். போதுமான அளவுக்கு தண்ணீர் குடிக்கல அப்படின்னாலுமே செரிமான மண்டலம் வீக்காக இருக்கும், மலச்சிக்கல் நமக்கு ஏற்படும். இப்போ நம்ம வந்து காலையில் வெறும் வயிற்றிலே வெதுவெதுப்பான அந்த இளஞ்சூடான தண்ணீர் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா அடுத்து நம்ம சாப்பிடக்கூடிய அந்த உணவுகள் வந்து செரிமானம் ஆகிறதுக்கான அந்த குடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் முறையான அளவில் வெளியேற்றப்பட்டுவிடும். சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், வயிற்று வலி, வாயு பிரச்சனை, இது மாதிரி எந்த பிரச்சனையும் ஏற்படாது. செரிமான மண்டலம் வந்து உங்களுக்கு வலுவாக இருக்க ஆரம்பிக்கும். வயிறு, குடல்கள் இருக்கக்கூடிய கழிவுகள் வந்து நீங்கள் காலையில் குடிக்கக்கூடிய அந்த வெதுவெதுப்பான நீரே உங்களுக்கு வந்து அந்த கழிவுகளை அகற்றிடும். உடல் வந்து அந்த நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சுவதற்கு ரெடியாக இருக்கும். அதுக்கு தான் நம்ம தண்ணீர் குடித்து நம்ம அதை க்ளீன் பண்ணிடணும். வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரித்துக் கொள்வதற்கெல்லாம் காலையில் வெறும் வயிற்றில் வெதுவெதுப்பான தண்ணீர் எடுத்துக்கலாம். காலையில் தண்ணீர் குடிக்கிறது அப்படின்றது உடலினுடைய மெட்டபாலிசத்தினுடைய அளவை வந்து உங்களுக்கு அதிகரிக்கும். சுமார் 24% 34% வரைக்கும் அதிகரிக்கும். இதனால் உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாள் முழுவதுமாகவே உங்களுடைய உடல் வந்து உற்சாகமாக இருக்கிறதுக்கு, தேவையற்ற உடல் எடையை வந்து குறைக்கிறதுக்குமே இது ஹெல்ப் பண்ணும். அதாவது உங்களுடைய உடல் அதிகப்படியான கொழுப்பு படிவுகள் இருந்துச்சு அப்படின்னா, அப்போ நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த தண்ணீர் வந்து வெதுவெதுப்பான தண்ணீர் வந்து உங்களுடைய உடலினுடைய வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரித்து அந்த கொழுப்புகள் எளிமையாகவே வந்து பார்த்தீங்கன்னா கரைந்து உங்களுக்கு ஆற்றலாக மாறுவதற்கு ஹெல்ப் பண்ணும். கொலஸ்ட்ரால்ஸ் வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகி எரிக்கப்படும். தொப்பை, தேவையில்லாத கொழுப்புகள்லாம் உங்களுக்கு குறைக்கப்படும். அன்றைய நாள் முழுவதுமாகவே நீங்கள் உங்களுடைய வேலைகளை சுறுசுறுப்பாக செய்கிறதுக்கு வேண்டிய எனர்ஜி, அந்த ஆற்றலையுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரித்து தண்ணீர் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும். மூளை மற்றும் உடல் உறுப்புகள் செயல்பாடு சிறப்பாக இருக்கிறதுக்கு காலையில் வெறும் வயிற்றில் நம்ம தண்ணீர் எடுத்துக்கொள்ளலாம். நமது மூளை மற்றும் உடலினுடைய மிக முக்கியமான உறுப்புகள் சீராக இயங்குவதற்கு போதுமான அளவுக்கு நீர் சத்து நம்மளுடைய உடலுக்கு அவசியம். அப்போ காலையில் நம்ம தண்ணீர் குடிக்கிறது மூளையை எப்போதுமே சுறுசுறுப்பாக வைக்கிறதுக்கு, நரம்புகளில் வந்து தண்ணீர் சத்து குறைபாடால் ஏற்பட்டு அந்த இறுக்கங்கள் ஏற்பட்டு தலைவலி போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படாமல் தவிர்க்கிறதுக்குமே ஹெல்ப் பண்ணும். இப்போ உங்களுக்கு கடுமையான தலைவலி ஏற்படுவது, ஒற்றை தலைவலி ஏற்படுவதற்கெல்லாமே மிக முக்கிய காரணம் என்னன்னா நீர் சத்து பற்றாக்குறை தான். அப்போ நீங்கள் தண்ணீர் குடிக்கும்போது அந்த நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்கள் தளர்த்தப்பட்டு சுறுசுறுப்பாக உங்களுடைய உடம்பு இயங்க ஆரம்பிக்கும். அப்போ நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்கள் தளர்த்தப்பட்டு செல்கள் மீண்டும் மீண்டும் புதுப்பிக்கப்படுவதில் தலைவலி எல்லாம் இருக்காது. குறிப்பாக மூளை நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்கள் தளர்த்தப்பட்டு மூளை நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டம் சீரான அளவில் பாயும் போது சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றலை பெறுவீங்க. எதையும் நீங்கள் எளிதில் அணுகக்கூடிய திறன், எதையும் நீங்கள் ஒருமுகப்படுத்தக்கூடிய தன்மை, எளிதில் கூர்மையாக அறியக்கூடிய திறன், இந்த மாதிரி ஒரு ஃபாஸ்ட் லீடராக நீங்கள் சிந்தித்து செயல்பட ஆரம்பிக்கிறதுக்கெல்லாம் அந்த மூளை வளர்ச்சியை சிறப்பாக பராமரிக்கிறதுல தண்ணீர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிக்கும் போது சருமத்தை எப்போதுமே ஆரோக்கியமாகவும் பொலிவாகவும் வைத்துக் கொள்ளலாம். உடலில் நீர் சத்து குறையும் போது சருமத்தில் சுருக்கங்கள் உண்டாகும்.
இருக்கும். அப்புறம் சின்ன சின்ன துளைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நீங்கள் காலையில் தண்ணீர் குடிக்கிறது அப்படின்றது ரத்த ஓட்டத்தை உங்களுக்கு சீராக்கி ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுக்கழிவுகளை சிறுநீர் வழியாகவே வெளியேற்றுறதால நச்சுக்கள் வந்து வெளியேறாமல் சருமம் வந்து இயற்கையாக, அதாவது நச்சுக்கள் வந்து உங்களுக்கு வெளியேற்றப்பட்டு விடும். சருமம் வந்து இயற்கையாகவே பளபளப்பாகவும் மென்மையாகவும் மாறும். இது முகப்பொருட்கள் வருவதை உங்களுக்கு வந்து குறைக்கும். அதாவது சுருக்கமாக சொல்ல முடியும்னா உங்களுடைய அந்த தோள்கள் இருக்கக்கூடிய இறந்த செல்கள், நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்கழிவுகள், ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுக்கழிவுகளை வெளியேற்றப்பட்டு விடும்போது நம்மளுடைய கோலஜன் உற்பத்தி சருமத்தில் மேம்படுத்தப்பட ஆரம்பிக்கும். ரத்த ஓட்டம் சீரான அளவில் இருக்கும். இதனால முகப்பொருட்கள், கண் கருவலியங்கள், கரும்புள்ளிகள், வயதான சுருங்கிய தோல் அமைப்பு, கோடுகள், கரைகள் கொண்ட மாசு மறுவடைந்த சருமம் என எதுவுமே உங்களுக்கு இருக்காது. மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமம் கிடைக்கும். சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸை வந்து நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய தண்ணீர் நமக்கு வந்து கொடுக்கும். முடி வளர்ச்சி மேம்பாடு அடைவதற்கெல்லாம் காலையில் வெறும் வயிற்றில் வெதுவெதுப்பான தண்ணீர் எடுத்துக்கலாம். நமது முடியினுடைய இடையில கால் பகுதி வந்து நீரினால் ஆனது. போதிய அளவு தண்ணீர் குடிக்காத போது முடி வந்து நமக்கு பலவீனம் அடைய ஆரம்பிக்கும், உடையக்கூடும். இப்போ காலையில் தண்ணீர் குடிக்கிறது முடியினுடைய அந்த மயிர் கால்கள் வரைக்குமே அதை வந்து பார்த்தீங்கன்னா வலுப்படுத்தி முடியினுடைய ஆரோக்கியத்தினுடைய வளர்ச்சியை நமக்கு அது மேம்படுத்தும். அப்போ முடியினுடைய வேர்க்கால்கள் வரைக்குமே அதை நம்ம பலம் பெற வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். அப்போ தான் முடி கொட்டுறது, இளம் வயதிலேயே வந்து இளநரை, பித்தநரை ஏற்படுவது, பேன் பொடுகு தொல்லை ஏற்படுவது, இந்த மாதிரி பிரச்சனைகளை தான் நம்ம விடுபடலாம். அடர்த்தியாக வளரக்கூடிய கருகருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பை பெறுவதற்கு காலையில் வெறும் வயிற்று தண்ணீர் குடிச்சோம் அப்படின்னா முடி வளர்ச்சி நமக்கு மேம்பட ஆரம்பிக்கும். சிறுநீரக கற்களை வந்து நம்ம தடுத்துக் கொள்வதற்கு கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து உருவாகாம கழிவு நீக்க மண்டல வேலை சிறப்பாக நடக்கிறதுக்கெல்லாம் காலையில் வெறும் வயிற்றில் வெதுவெதுப்பான தண்ணீர் குடிக்கலாம். ஸோ வெறும் வயிற்றில் குடிக்கூடிய இந்த தண்ணீர் வந்து சிறுநீரகத்தில் கற்கள் உருவாவதற்கான அந்த அமிலத்தன்மையை வந்து முதல்ல குறைச்சிரும். ஏன்னா அமிலத்தன்மையை அதிகரிக்கும் போது தான் கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து உருவாகும். அப்படிப்பட்ட அமிலத்தன்மையை குறைக்கிறதுக்கு நம்ம வெறும் வயிற்றில் தண்ணீர் எப்போ எடுத்துக்கிட்டோம். ஸோ இப்போ வந்து சிறுநீர்ப்பை தொற்றுகள் அது எதுவுமே உங்களுக்கு வந்து ஏற்படாது. இன்ஃபெக்ஷன்ஸ் எதுவுமே ஏற்படாமல் பாதுகாக்கப்படும். சிறுநீரகங்கள் நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுக்கழிவுகள், உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்கழிவுகளை எளிதாக ஃபில்டர் பண்ணி வடிகட்டிடும். இதனால் பார்த்தீங்க அப்படின்னா கழிவுகள் முறையான அளவில் நமக்கு அந்த சிறுநீர் வழியாகவே நமக்கு வெளியேற்றப்பட்டுவிடும். அப்போ சிறுநீரகம் ஆரோக்கியமாக இருக்கிறதால கிட்னி ஸ்டோன்ஸ் உருவாகாது, சிறுநீரக கற்கள் உருவாகாது. உருவாக முறை தடுத்துக்கலாம். உருவாகி இருக்கக்கூடிய கிட்னி ஸ்டோன்ஸ் ரிமூவ் பண்ணிக்கலாம். கழிவு நீக்க மண்டல வேலையை மிக சிறப்பாக நம்ம வந்து வைத்துக் கொள்ளலாம். நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரிக்கக்கூடியது நம்ம காலையில் எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த வெதுவெதுப்பான தண்ணீர். அப்போது நம்ம இந்த எடுத்துக்கொள்ளக்கூடிய தண்ணீர் வந்து உடலினுடைய நிணநீர் மண்டலத்தை, அந்த லிம்பாட்டிக் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா சமநிலைப்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நிணநீர் மண்டலம் வந்து சீராக இருந்துச்சு அப்படின்னா உடல் வந்து தொற்று நோய்களை எதிர்த்து போராடக்கூடிய திறன் பெறும். இதனால் அடிக்கடி நமக்கு சாதாரணமாகவே ஏற்படக்கூடிய சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி சாதாரணமான நோய்கள்லாம் குணப்படுத்தப்படும். சீசனெல்லாம் புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளுமே நம்ம வராமல் தடுத்துக் கொள்ளலாங்க. ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த இம்யூன் பவர் பெற்று இம்யூன் சிஸ்டத்தையும் ஸ்ட்ராங் பண்ணிட்டோம்னா எந்த நோயுமே நமக்கு அட்டாக் ஆகாமல் இருக்கும். அதுக்கு நம்ம காலையில் வெறும் வயிற்றில் தண்ணீர் வெதுவெதுப்பாக எடுத்துக்கொண்டோம் அப்படின்னாலே நமக்கு பக்கபலனாக இருக்கும். நெஞ்சு எரிச்சல் வந்து குறையிறதுக்கு எல்லாமே நீங்கள் தண்ணீர் எடுத்துக்கலாம். வயிற்றில் இருக்கக்கூடிய அமிலத்தன்மையை நீர்த்து போக செஞ்சு நெஞ்சு எரிச்சல் தடுக்கிறதுக்கு காலையில் வெறும் வயிற்றில் தண்ணீர் எடுத்துக்கலாம். இரவு முழுவதுமாகவே நீர் சத்து குறைபாட்டை போக்கி அந்த டீஹைட்ரேஷனை நீக்கி மூளைக்கு உடனடியாக புத்துணர்ச்சி அளித்து அன்றைய நாள் முழுவதுமாகவே உங்களை சுறுசுறுப்பாக செயல்பட வைக்கிறதுக்கு தண்ணீர் வந்து உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் தண்ணீர் குடிக்கிறதுக்கு அந்த முறை இருக்குது. எப்போதுமே நம்ம வந்து தண்ணீரை வந்து ஒரே மூச்சில் குடிக்காமல் மெதுவாக வந்து உமிழ்நீரினுடைய கலந்து சிப்பிங் பண்ணி குடிக்கிறது தான் அதிக பலன்களை வந்து உங்களுக்கு கொடுக்கும். சில பேர் வந்து உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாய் கொப்பளிச்சு தண்ணீர் குடிப்பாங்க. அதுதான் நல்லது. இந்த உணவு மூலக்கூறுகள் வந்து நம்ம முதல்ல துப்பிட்டு கூட நம்ம தண்ணீர் குடிக்கலாம். ஆனால் உமிழ்நீரினுடைய கலந்து தான் தண்ணீர் குடிக்கணும். வாய் கொப்பளிச்சு தண்ணீர் குடிக்கிறது எப்போதுமே ஆரோக்கியங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தண்ணீர் குடித்து நிறைய நன்மைகளை பெற்றுக்கொண்டு நலமோடு இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.